அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் தேவன் இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த 2வது ஓய்வு நாளில் உங்கள் மத்தியில் வந்து அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த மிகப்பெரிய சுகத்திற்காகவும் வாய்ப்புக்காகவும் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். வாய்ப்பு கொடுத்த சதீஷ் பிரதருக்கும் சிஸ்டருக்கும் சபை மக்களாகிய உங்களுக்கும் என் வாழ்த்துக்கள் நன்றி நான் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு போவதன் முன்பாக நம் தலைமையை தாழ்த்தாம் சொல்கிறோம். எங்கள் அதிகமாக நேசிக்கும் எங்கள் தகப்பனே, தேவதேவனேசப்பா, மீண்டும் இந்த ஏப்ரல் மாதத்திலே இவர்கள் மத்தியில் என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நீ தந்த இந்த வேலைக்காகவும் இந்த வாய்ப்புக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். அரியணை மறைத்து நீ இங்கே உங்களோட பேசுங்க, இவர்களுக்கு தேவைகளை சந்திங்க, ஒரு சமாதானத்தோடு இவர்கள் கடந்து செல்ல இதனாலே நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க வழிநடத்தும் மீட்பெரும் அன்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இன்று தேவ வார்த்தைக்காக அடையாளமாக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 32 அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். என்ன சொல்றாரு இங்கே? சில தேவனுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி என்ன சொல்றாரு? விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள். ஸோ என்னன்னா நம்ம குறித்து ஒரே ஒரு மனிதரை மட்டும் நம்ம குறித்து பார்க்கலாம். சிம்சோனை குறித்து தான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிம்சோன் யார்? ஏன் சிம்சோனை வந்து தேவன் தெரிந்து கொண்டார்? இங்கே 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சிம்சோனுக்கும் இயேசுவுக்கும் உள்ள ஒற்றுமைகளை பார்க்கலாம், வேறுபாடுகளை பார்க்கலாம். சிம்சோனுக்கு எதில் பலன் இருந்துச்சு? எதில் இருந்துச்சு? அது முடியல இருந்துச்சா இல்லைன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் 3 நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் சரித்திரமாக தான் இருக்கும், வேதங்களை நிறைய வாசிக்க சொல்வேன், ஏன்னா இது உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். நியாயாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கலாம். என்ன ஆகுது? ஒவ்வொரு முறையும் இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்க? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. மெயினாக ஒரே பாவம் தான். என்ன பண்ணுவாங்க? விக்கிராராதனை பண்ணி கொண்டிருப்பாங்க. இப்போ கடவுளுக்கு கோபம் வந்தது. என்ன பண்ணுறாரு? அவர்களை பெலிஸ்தர் கையில் எத்தனை ஆண்டு ஒப்பு கொடுக்குறாரு? 40 ஆண்டுகள் ஒப்பு கொடுக்குறாரு. இப்போ அங்கே தேவன் அவர்களுக்கு 40 ஆண்டுகள் தண்டனை கொடுத்து இப்போ அவர்களை விடுதலையாக்க என்ன பண்ணுறாரு? ஒரு மனிதனை அவர் எழுப்புகிறார். அதுதான் யாரு? சிம்சோன். அவன் எங்கே பிறக்கிறான்? தான் கோத்திரத்தில் மனசா என்னும் அவருக்கு என்ன பண்ணுறாங்க? பிறக்கிறார். இங்கே அவருக்கு என்ன பண்ணுகிறார்? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு எப்படி மரியாள் கிட்ட தேவதூதர் போய் உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன்னு சொன்னது போல இங்கே அவனை இஸ்ரவேல் மக்கள் விடுதலை பண்ணுவதற்காகவே என்ன பண்ணுறாரு? அவனை கொடுக்குற என்பதை தேவன் அங்கே குறைக்கிறார். நம்ம 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். 3ஆம் வசனம். ஓகே, அடுத்தது படிக்குமா? இப்போ அவர் எப்படி இருக்கா? அவர் மலடியா இருக்கா. இப்போ தேவதூதர் அவரை போய் பார்த்து தான் சொல்றாங்க, உனக்கு நான் ஒரு குழந்தையை கொடுப்பேன், அது பரிசுத்தமானது, நீ என்ன பண்ணக்கூடாது? திராட்சை ரசத்துலையோ திராட்சத்தில் செய்த எதுவுமே நீ என்ன பண்ணக்கூடாது? குடிக்கக்கூடாது, பருகக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஏன் அதை சொல்றாங்க? அதை 5 படிக்குமா? 5ஆம் வசனம். எப்படி சொல்றாரு? அவன் நசரேனா இருப்பான். அவன் எப்படி இருப்பானா? அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தர் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்கிறார். ஆமென். அப்போ அவனை ஏதோ ஒரு படைத்தவனே அவர் தன்னுடைய
விடுதலைக்காக கெடுக்கல, அவரை இஸ்ரவேல் மக்கள் விடுதலை பண்ணுவதற்காகவே என்ன பண்றாரு, அவனை அவர்களுக்கு மகனாக ஒப்பு. இப்ப என்ன பண்றா, அவன் கணவர் இல்லை, வேகமா அவர் கணவர்கிட்ட போய் என்ன சொல்ற, இந்த மாதிரி எனக்கு ஒரு தீர்க்கதரிசி, எனக்கு வந்து தேவதூதர் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படிப்பட்ட குழந்தையா இருக்கும் என்பதை 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கமா, 2வது பகுதி. எது வரைக்கும் இருக்கணும், மரண நாட்கள் வரைக்கும் அப்படின்றாரு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, ஐயோ நான் கடவுளை பார்க்கல என்பதை அவர் வருத்தமாக சொல்கிறார். அவர் ஜெபத்தை கேட்டு என்ன பண்றாரு, தேவதூதர் மீண்டும் அவர் வயலில் இருக்கும் போது அவரை வந்து சந்திக்கும் பொழுது அவர் ஓடி போய் என்ன பண்றான், மனாசாவை கொண்டு வந்து கர்த்தர் முன்னாடி நிற்கிறான். அப்போ அவன் கேட்குறான் கடவுள்கிட்ட, அப்போ அந்த காலில் நடக்கும் போது நான் பிள்ளையை எப்படி வளர்க்க வேணும் அப்படின்றாரு. திருப்பியும் கடவுள் பாருங்க அந்த 14 வசனத்துல தான் சொல்றாரு, முதல்ல இங்கே 5வது வசனத்துல என்ன சொல்றாரு, சவரன் கத்தி அவன் மேல படக்கூடாதுன்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, அவன் திராட்சை ரசமும் திராட்சை பழத்தினால செய்த எந்த பொருளும் என்ன பண்ணக்கூடாது, அவன் சாப்பிடக்கூடாது. நான் அவளுக்கு எப்படி சொன்னனோ அப்படி அவளை வளர்க்க வேணும்ன்றான். ஸோ முதல்ல சவரன் கத்தி படக்கூடாது, 2வது என்ன பண்ணக்கூடாது, அவன் திராட்சை ரசத்தை குடிக்கக்கூடாது. இப்போ மனசா கேட்குறான், அப்பா நீங்கள் யாருப்பா, உங்களுடைய நாமம் என்ன, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு நான் எதாவது போஜன செய்தி கொடுக்கட்டுமான்றாரு. நீ என்ன செய்தி கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது, நான் சாப்பிட முடியாது. நீ எனக்கு பலியிடணும்னு நினைக்கிறத என்ன பண்ண, எனக்கு சாப்பாடை கொடுக்கணும் என்பதை என்ன பண்ணுறேன், நீ கடவுள்கிட்ட போய் அதை பலியிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அவன் கேட்குறான், அவங்க நாமம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் நாமம் என்னன்னு சொல்கிறாரு பாருங்க, 18 வாசிங்கம்மா. இந்த அதிசயம் என்றார் என்பதை நம்ம கேட்டிருக்கோம். எங்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்துல சொல்லுவோம். நான் அவர் என்ன சொன்னாரு, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அப்போ இது யாரு, இந்த தூதன் யாரு, இயேசு கிறிஸ்து. இது வேத ஆராய்ச்சியாளர் இது கண்டுபிடிச்சி தெளிவாக இது இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா நிறைய இடத்துல தூதர் என்பதில், ஏன்னா அவங்களுக்கு தூதர் தான் தெரியும், பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு. இயேசு கிறிஸ்து அங்கே போய் பேசிக்கிறாங்க. இப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க, அவருக்கு பலிகளை செலுத்தும் பொழுது அங்கே என்ன வருது, அக்னி ஜுவாலேஜ் வருது. அது படிகள் போடும்பொழுது அதில் அவர் என்ன பண்ணுறாரு, ஏறி வானத்துக்கு ஏறி போகிறாரு. இது யார் பார்க்குறா, மனாசையும் பார்க்குறாங்க, அவர் மனைவியும் பார்க்குறாங்க. இந்த வசனத்தை நம்ம 20 வாசிக்கலாம். எப்படி விழுந்தாருங்க, மனக்குப்புற விழுந்தாரு. அவங்க எப்படி எழுதி போனாரு, அந்த அக்னி ஜுவாலையில எழுதி போனாரு. இது இயேசு கிறிஸ்து என்பதை அங்கே அவர்கள் உறுதி செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ இந்த நசரேயன்னா என்ன, ஏன் வந்து தேவன் வந்து அதை அவனை செய்ய சொல்றார், திருப்பி அதை என்ன பண்றாரு, வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். அதை நம்ம தெளிவாக வாசிக்கலாம். என்னாகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1-2. என்ன பண்ண சொல்றாரு, என்ன எழுத சொல்றாரு, இது ஒரு விரதம். நசரேத் என்பது வந்து தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தல், கான்சிக்ரேட்டட் சொல்லுவாங்க. அவருக்காக தன்னை அர்ப்பணித்து இருக்கிறது. அது இருக்கும்போது என்னென்ன பண்ணணும் சொல்றாரு, படிக்கமா 3வது. ஓகே, முதல்ல என்ன சொல்றாரு, அவர் திராட்சை ரசத்தினால திராட்சத்தினால செய்த எதுவுமே என்ன பண்ணக்கூடாது,
பண்ணக்கூடாது. எப்போ அவன் நசரேயன் விரதம் இருக்கும் பொழுது. நீ ஒரு 6 மாதம் இருக்கீன்னு 6 மாதம் என்ன பண்ணக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது வாசகமா 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். எப்படி பண்ணணும்? எப்போ 6 மாதம் இருக்கானா 1 வருஷம் இருக்கானா அவன் என்ன பண்ணக்கூடாது, அவன் முடிய சரிக்கிட்டார். இதுதான் அங்கேயும் சொல்றாரு கடவுள் இல்லையா. 2 விஷயத்த சொல்றாரு. ஒன்று என்ன சொல்றாரு, அவன் தலைமயில என்ன பண்ணக்கூடாது, இது சவரன் படக்கூடாதுன்றாரு. 2வது திராட்சரசம் குறிக்கக்கூடாதுன்றாரு. 3வது என்ன பண்ணக்கூடாது சொல்றாரு பாருங்க. அப்படிங்க அடுத்தது அடுத்தது படிங்க. அப்போ இங்கே 3 சொல்றாரு. 1 அவன் முடி வெட்டக்கூடாது, 2வது திராட்சத்தில் செஞ்சு எதுவுமே சாப்பிடக்கூடாது, 3வது எந்த கெட்ட காரியங்களுக்கும் அவன் என்ன பண்ணக்கூடாது, இன்னும் இருக்கிற இடத்துக்கு அவன் போகக்கூடாது. இது 3ம் நீங்கள் நசரேயன் விரதம் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த 3 காரியத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனால் அவன் எப்படி இருக்க சொல்றாரு, மரண நாட்கள் வரைக்கும் அவன் எப்படி இருக்கணுமா, நசரேயனா இருக்கணும். ஏன்? அவன் பரிசுத்தமாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும், தேவன் அவனுக்குள்ள போய் அவனை பலமாய் வழிபடும். அல்லேலூயா. ஸோ இதனால தான் அவன் நசரேயன் இருந்தான். அதே நசரேயனாக இயேசு கிறிஸ்துன்றாரு, அவரும் நசரேயனா. அதே இடத்துல இல்லை, ஜீசஸ் ஆஃப் நாசரத் அவரும் நசரேயன் விருது இருந்தாரா, இல்லை இயேசு கிறிஸ்து இதா இருக்க சொன்னாரா? அது வேற இது வேற. நிறைய பேர் இது படிப்போம். இது நாசரேத், NAZARIT, அது வந்து NAZARETH நாசரேத், அது ஊர். ஸோ அவர் நாசரேத் ஊரில் பிறப்பார் என்பதனால தான் அவர் என்ன சொல்கிறாங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவாங்க. இது டிரான்ஸ்லேஷனுடைய ப்ராப்ளம். கிங்ஸ் ஜேம்ஸ் எடுத்து பாருங்க, அதில் நாசரேத் இருக்கும், NAZARETH. இது ஊர், இது வந்து விரதம். ஏன்னா அவர் நாசரேத் ஊரில் பிறப்பார் என்பது தீர்க்கதரிசினால எழுதப்பட்டது. நாசரேத் என்பது இப்ரேய மொழியில் எடுத்துட்டீங்கன்னா கிளை, பிரான்ச். அது எங்க இருக்கிற ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 1 யாராட்ட வாசிங்க. போதுமா? ஈசாயின் மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, அந்த பிரான்ச், அதுதான் அந்த நாசரேத். நாசரேத் என்ற இப்ரேய மொழியில சொன்ன கிளைகள். ஸோ அப்போ நாசரேத் என்ற ஊர்ல யார் பிறக்க போறா, இயேசு கிறிஸ்து பிறக்க போறான்ற இந்த தீர்க்க தரிசனத்தை தான் அங்கே மத்தேயு அவர் வெளிப்படுத்துகிறார். ஸோ இந்த நசரேயன் வேற, அந்த நசரேயன் வேற. நிறைய பேர் சொல்லுவாங்க, சிம்சோனை போல அவர் நசரேயன் அழைக்கிறார். அவர் நாசரேத் ஊர்ல பிறந்தாரு. அந்த கிளையிலிருந்து துளிர் தோன்றும் என்பதை அவர் உறுதிப்படுத்தும் வண்ணமாக அங்கே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவர் அழைக்கிறார். யாராவது உங்ககிட்ட சொன்னாங்க, தெளிவாக ரெஃபரன்ஸ். அப்போ அவர் நசரேயனா அவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் காணவர் கல்யாணத்துல திராட்சை ரசத்தை தான் அற்புதமா செய்வார் இல்லையா. லாஸ்ட் சஃபர்ல என்ன பண்றாரு, இது என்னுடைய ரத்தம், இது என்னுடைய சரீரம் என்பதை அங்கே திராட்சை ரசத்தை அவர் வெளிப்படுத்தினார். லாசர் எங்க போய் எழுப்பினாரு, கல்லறையில் போய் எழுப்பினாரு. அப்ப நசரேயன் இருந்திருந்தா அங்க போகவே கூடாது. அவர் எத்தனை பேர் உயிரோடு எழுப்புகிறார், அம்மே முடிவெட்டாருனால எனக்கு தெரியாது. இதனால தான் இது வேற அது வேற. ஸோ அதனால தான் இது சிம்சோனுக்கும் இயேசு கிறிஸ்துக்குள்ள இந்த வேறுபாடு இது ஒன்று மாத்திரம். சரி, நம்ம சிம்சோன் கதை சொல்லலாம். இப்போ அதே நியாயாதிபதி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 1. ஓகேம்மா. இப்போ அவன் வாலிபன் ஆயிட்டான், வளர்ந்துட்டான். இப்போ அவன் எங்க போறான், பிலிஸ்தர் ஊர்ல போயிட்டு அங்கே ஒரு பெண்ணை பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவங்க அப்பா அம்மாட்ட வந்து சொல்றான், எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை போய் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குறான். ஆனால் அவங்க அப்பா அம்மா முதல்ல ரிஃப்ரெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பிலிஸ்தரில் போய் நம்ம எப்படி பொண்ணு எடுக்கிறது, அவங்க வேற நம்ம வேற ஆச்சு அப்படின்ட்டு.
ஆனால் அவங்களுக்கு ஒரு நினைவு வருது, கடவுள் ஒருவேளை கடவுளுடைய சித்தமாக இருக்கலாமா. ஏன்னா என்ன சொல்லியிருக்காரு, அவனை இவங்க பெலிஸ்தரை முறியடித்து இஸ்ரவேலை அவன் விடுதலை பண்ண போகிறோம், ஒரு நாள் அதுக்காக செஞ்சிருக்கலாமா என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, 4 வசனத்தை அவன் பெலிஸ்தருக்கு முத்தப்பிடித்த முகாந்தரம் உண்டாகும்படியும் இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். எங்கே பெலிஸ்தர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்கு ஒருவேளை கடவுளுடைய சித்தமாக இருக்கலாமா என்பதை அவர் யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, சரி வாப்பா அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்றது அவங்க கடந்து அந்த பொண்ணு பார்க்க போகிறாங்க. போகிற வழியில் என்ன ஆகுது, அந்த திம்னாத் ஊரில் வந்து திராட்சை தோட்ட வழியாக என்ன வருது, ஒரு சிங்கம் வருது. அவன் என்ன பண்ணுறான், அந்த சிங்கத்தை அடித்து கிழித்து சாவடிச்சுட்டு அவங்க கடந்து போகிறாங்க. ஆனால் அது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது அவன் சிங்கத்தை அடித்து போட்டான் என்பதை. போகிறாங்க, அங்கே பொண்ணு பார்க்குறாங்க, பிடிச்சி போயிடுது. அங்கே எல்லாம் சமாதானமாக பேசிட்டு மீண்டும் ஊருக்கு வராங்க. திருப்பியும் அவர்களை திருமணம் பண்ணுறதுக்காக கடந்து போகும்போது அவன் என்ன பண்ணுறான், போகிற வழியில் கம்முன்னு போயிருக்க வேண்டியது தானே, மெசேஜ் மாதிரி சிங்கத்தை அடித்தோமே அது இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். அசல் இருக்கிறவன் என்ன பண்ணக்கூடாது, பணத்து பக்கமே போகக்கூடாது. இதுதான் அவன் செய்கிற முதல் தப்பு. அவனுக்கு தெளிவாய் தேவன் அதோடைய சட்டத்திட்டங்களை கொடுத்துருக்காரு, அவங்க அப்பா அம்மாவுக்கும் கொடுத்துருக்காரு. ஆனால் அவன் அங்கே அதே பேர் என்ன பண்ணுறான், அது பேசுங்கம்மா 8ஆம் வசனத்தை. சில நாளுக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்திற்குள்ளே பார்க்கிறதற்கு வழிவிலகி போனான். இதோ சிங்கத்திற்குள்ளே தேன் கூட்டமும் தேனும் இருந்தது. படிக்குமா. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே நடந்து தன் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்திற்குள்ளே இருந்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஏன் அறிவிக்க வைக்கல? ஏன்னா சொன்னா அவங்க திட்டுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் நசரேனா இருக்கான், எந்த தீட்டுக்குள்ளேயும் அவன் போகக்கூடாது, கம்முன்னு போயிருக்கலாம். இப்படி தான் பிசாசும் நீங்கள் சொன்னார் இல்லையா பிரதர், தூங்கிடுறது. அவன் சரியாக போயிருந்தானா அவன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், சிறப்பாக இருந்திருக்கும். அவன் 40 ஆண்டுகள் தான் வாழ்ந்தான். ஆனால் இன்னும் அநேக நாள் வாழ்ந்து இஸ்ரவேல் மக்களை அவன் விடுவித்திருப்பான். எனக்கு இதே தான் நம்மளும் பண்ணுவோம். கடவுள் ஒரு நோக்கத்தோட, ஒரு சிந்தனையோட, ஒரு கட்டுப்பாடோட நம்மளை வந்து என்ன பண்ணுறாரு, வழி நடத்தினா இந்த உலக மக்கள் அவன் அப்படி தப்பு பண்ணுறாங்க, நான் பண்ணுறதுல என்ன கிடையாது. நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உயிர் பிரித்தவர். அவன் அதை உணரல பாருங்க. அவனுக்கு ஒரு சட்டத்திட்டமும் இருக்கு, அந்த நசரேயன் எப்படி இருக்கணும்னு இருக்கு. அவங்க அப்பா அம்மா அவனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக போதிச்சிருப்பாங்க. அதை ஒரு அசால்ட்டா அந்த வாலிப வயசுல இருக்கிற ஒரு தைரியம் யார் பார்க்க போறான், யார் அதுதான் அவனுடைய. அவன் போய் எடுத்தது அவங்க அப்பா அம்மாவோட சொல்லலை. இதுதான் அவன் செய்த முதல் தப்பு. அந்த முதல் தப்பு ஆனாலும் கடவுள் என்ன பண்ணுறாரு, அவனை மன்னித்து அவனை மீண்டும் அவனை என்ன பண்ணுறாரு, வழிநடத்து கொண்டே போகிறார். அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு விடுகடத்தை போடுறான் இல்லையா. அந்த விடுகதை போடும்போது அதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியலன்னும் போது அந்த பொண்ணை மிரட்டுறாங்க பெலிஸ்தர்கள். நீ சொல்லனா எங்களுக்கு நஷ்டமாகும், அதனால நீ எப்படியா கேட்டு சொல்லு அப்படின்ட்டு அவன் அழுது கேட்கும் போது அதுக்கு விடுகதை சொல்லிடுறான். விடுகதை சொல்லும்போது என்ன ஆகுது, அந்த விடுகதைக்கு பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பதில் சொன்னோடனே அவன் என்ன பண்ண, அதுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறான்னு சொல்கிறான். படிங்க, இதில் 19. இப்போ அவன் என்ன சொல்றான், நீங்க இந்த பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேன், 30 மாத்து வஸ்திரங்களை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றான். ஆனால் பதில் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்றான், அவன் போயிட்டு இன்னொரு இடத்துல அவங்களை அடிச்சு அந்த வஸ்திரத்தை வாங்கி கொடுக்குறான். எப்படி அடிக்கிறான், முதல்ல என்ன சொல்றாங்க, கர்த்தருடைய ஆவி அவன் மேல இருக்கு. அப்போ அவர் முடியல இருக்கா, கர்த்தர் மேல. ஏன் அந்த நசரேயன் விரதம் இருக்கும்போது, அவன் பரிசுத்தமா இருக்கும்போது கர்த்தரோட ஆவியானவர் அவருக்குள்ள போக முடியும். போய் அவனுக்கு அந்த நலன் கொடுக்கும் போது, அவனுக்கு அந்த நலன் வரும்போது என்ன பண்ணுவான், சிங்கத்தை அடிக்கிறதா இருந்தாலும் சரி, எது பண்றதாலும் தேவனுடைய நலன் அவனுக்குள்ள இருக்கும். இதே மாதிரிதான் நம்மளும் நம்மளுக்கு பரிசுத்தமா இருக்கும் போது, தேவன் நமக்குள்ள வாசமா இருக்கும் போது எப்படிப்பட்ட பிரச்சனை என்ன பண்ண முடியும், ஏற்கனவே. அதுக்குதான் அவர் என்ன பண்றாரு, 10 கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம ஃபாலோ பண்றோமா? அதை நம்ம ஃபாலோ பண்ணனா இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக
டேக்கிள் பண்ணலாம். ஏன்? தேவன் நமக்குள்ளே பலமாய் இறங்குவான். இது முதல் முறை இறங்குறாரு. அப்புறம் என்ன ஆகுது? அவன் போயிடுறான், கோவப்பட்டு போயிட்டு திருப்பி என்ன பண்ணுறான்? கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு விவாகம் பண்ணணும்னு வரான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லைப்பா உன் ஃப்ரெண்டுக்கே என்ன பண்ணிட்டேன், அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், சின்னவன் இருக்கா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்றாரு. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை அப்படின்ட்டு என்னை ஏமாற்றிட்டீங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறான்? 300 நரிகளை பிடித்து ஒரு நரியோட வால் ஒரு நரியோட கட்டி அதில் என்ன பண்ணுறான்? கொளுத்தி விட்டு அதை விவசாய நிலத்தில் விட்டுறான். அங்கே இருக்கிற நிலங்கள் எல்லாம் என்ன ஆகிப்படுது? பாழாய்ப்படுது. இப்போ பெலிஸ்தர் கேட்குறாங்க, இது யாரால் நடந்தது அப்படின்ட்டு. பெலிஸ்தருடைய மன்னர்கள் அங்கே இருக்கிற ஜனங்கிட்ட கேட்கும்போது, இது யாரென்னா அவனுடைய மனைவியால் வந்ததில்லை, சிம்சோனை வேறு அவன் மனைவியை வேற ஒருத்தர் கொடுத்ததுனால அந்த கோவத்தில் என்ன பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான் பொழுது அந்த பெலிஸ்தர் என்ன பண்ணுறாங்க? அந்த குடும்பத்தை அவர்கள் கொன்று போட்டு விடுகிறார்கள். மீண்டும் இவனுக்கு கோவம் வந்து என்ன பண்ணுறான்? அவங்கள போய் எச்சரிக்கிறாங்க, இந்த மாதிரி நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு அவங்களெல்லாம் நீ சாவடிச்சிட்டிங்க, நீ பெலிஸ்தரை என்ன பண்ணுவேன்? விடமாட்டேன்னு சொல்லிட்டு எச்சரித்து போகும்பொழுது பெலிஸ்தர்கள் நேராக யூதா கிட்ட போகிறாங்க. யூதா மக்கள்கிட்ட போய், உன் அண்ணன் பையன் என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டான், அதனால் நீங்கள் எங்கள் கீழே இருக்கீங்க, எச்சரிப்பாக இல்லைன்னா உங்களை நாங்கள் என்ன பண்ணுவோம்? கொன்று போடுவோம் என்பதை பெலிஸ்தர்கள் யார்கிட்ட போய் சொல்கிறாங்க? யூதா மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. இவன் எந்த கோத்திரத்தில் இருக்கான்? தான் கோத்திரத்தில். ஸோ உடனே யூதாவிலேருந்து என்ன பண்ணுறாங்க? 3000 பேர் சிம்சோனை பார்க்க போய் அவன்கிட்ட சொல்கிறாங்க, ஏன்டா அவனுக்கு இந்த வேலை, இந்த மாதிரி நீ பண்ணதுனால அவங்க என்ன பண்ண போகிறாங்க? இப்போது இதெல்லாம் அழிச்சு போட போகிறாங்க, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? உன்னை பிடிச்சி கொண்டு போய் அவங்ககிட்ட ஒப்படைக்க போகிறேன்றான். முதல்ல என்ன சொல்கிறாங்க? என்னை கொண்டுடாதீங்க அப்படின்றத இவன் கேட்குறான். அவன் சொன்ன, இல்லை நான் உங்களை கொல்லலாம் மாட்டேன், உன்னை பிடிச்சிட்டு போயிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்க போகிறோம் என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். அது 11 வாசி 15-11. அப்பொழுது யூதாவின் 3000 பேர் ஏசாம் கண்மலை சந்தித்து போய், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? இதை ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்களுக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான். இப்போ அவங்ககிட்ட பேசும்போது தான் சொல்கிறேன், அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் அந்த தப்பு பண்ணேன் அப்படின்றாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க? அவனை கயிறு கட்டி யார்கிட்ட கொண்டு போகிறாங்க? பெலிஸ்தர்கிட்ட கொண்டு போகிறாங்க. அங்கே பெலிஸ்தர்கள் அவனை என்ன பண்ணுறாங்க? கிண்டலும் கேலியும் செய்கிறதுனால மீண்டும் அங்கே தேவனோட ஆவி அவன் மேலே இறங்குறதுனால என்ன பண்ணுறான்? 14 வாசிங்கம்மா. அவன் லேகியரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயல்களை கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட மூக்கோடாக்கி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. என்ன ஆயிடுச்சு? கடவுளுடைய ஆவி இறங்கின உடனே நம்ம இது கயிறை கொளுத்தனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சாம்பல் ஆனதுனால அந்த கயிறை அறுத்து அதோட விட்டானா அங்கே பக்கத்தில் இருக்கிற கழுதையோட தாலி எடுத்து அங்கே 1000 பெலிஸ்தரை அவன் என்ன பண்ணான்? இதுவும் முடியாதையா? நல்லமா இருக்கு. கர்த்தரோட ஆவி அவன் மேலே. ஸோ அந்த பலத்தின் நிமித்தம் தான் அவன் என்ன பண்ணுறான்? அங்கே அந்த 1000 பெலிஸ்தர்களை அவன் கொன்று போடுகிறான். அப்போ அவனுக்கு தாகம் உண்டாகிறது. அவன் கேட்குறான், அப்பா இந்த பெலிஸ்தர் கையில், ஏன்னா கடவுள் ஆவி போனோடனே அவனுக்கு தாகம் வந்தது. அப்போ கேட்குறான், அந்த இவங்க கையில் நான் சாவதை விட நீங்களே என்னை கொண்டு போட்டுருங்க அப்படின்றான். அப்போ என்ன சொல்கிறார்? தேவன் அவனுக்கு என்ன பண்ணுறாரு? அவனுக்கு தாகத்திற்கு தண்ணி கொடுக்குறார். 19 வசனத்தில் வாசிக்கலாம். 15-19. அப்பொழுது தேவன் லேகியிலுள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன போய் என்று பேசினார். என்னாவது? அங்கே தேவன் அவனுக்கு பிளந்து தண்ணியை கொடுக்குறார். கடவுள் அவனை கைவிடவே இல்லை, அவன் கூடயே தான் இருந்துட்டு இருக்காரு. கொடுத்து அவனை பலப்படுத்தி மீண்டும் அவனுக்கு என்ன கொடுக்குறாரு? அவனுக்கு மறுபடியும் ஒரு ஜீவனை கொடுக்கிறார். அவன் எத்தனை வருஷம் அவங்க இஸ்ரவேல் ஆண்டுகிறான் போட்டிருக்கு பாருங்க. அவன் பெலிஸ்தர் நாட்களில் இஸ்ரவேலரை 20 வருஷம் நியாயம் விசாரிக்கிறான். இப்போ அவனுக்கு வயசு 40. இப்போதான் திருப்பி மீண்டும் அவன் என்ன பண்ணுறான்? தப்பு பண்ணுறான். அது வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் வசனம் 1. இந்த காசா பேர் நமக்கு எல்லாருக்கும் இப்போ ஃபெமிலியராக தெரிஞ்ச ஒரு பேரில் 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு பாருங்க, காசா. அப்போலேருந்து அது பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள அந்த யுத்தங்கள்
நடந்து கொண்டு இருக்கு. இப்போ அவன் என்ன பண்ணுறான், பெலிஸ்தர் நாட்டு காசாக்களை போயிட்டு அங்கே மீண்டும் அவன் பாவத்துக்குள்ளாக. கடவுள் நம்மளை ஃப்ரீயாக விட்ட உடனே என்ன நினைக்கிறோம், எல்லாம் பண்ணாலும் கடவுள் மன்னிச்சிருவார். இல்லை, நம்ம கடவுள் கூட வந்துட்டோம், கடவுள் பிள்ளைகள் சொல்லிட்டோன்னா, கிறிஸ்து அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அபிஷேகம் பெற்றவரை என்ன பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்க. அது வார்த்தை இல்லை, அது ஜீவன் உள்ளது. அந்த ஜீவன் உள்ளது உங்கள் வாயால் நீங்கள் சொல்லும் பொழுது கிறிஸ்துன்னு சொன்னீங்கன்னா, அபிஷேகம் பெற்றவரே எனக்குள்ளே நான் வச்சுருக்கேன்னு சொல்லுவோம். அப்படி எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம் சொல்கிறது அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு அது கிடையாதுங்க. இதெல்லாம் பாவன்றாரோ, இதெல்லாம் வேணான்றாங்களோ, இப்போ நமக்கே தெரியும் இல்லையா, இது சாப்பிட்லாமா, இது வேணாமான்ட்டு. லெமன் ஜூஸ் குடிக்கலாமா, அருளி விதை குடிக்கலாமா, குடிக்கலாமா? சாப்பிட்டா செத்துறோம்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ எது எடுக்கணும் எது எடுக்கக்கூடாதுன்ற ஞானத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அந்த ஞானத்தோட நம்ம பரிசுத்தமாக வாழும் பொழுது நமக்கு பிரச்சனை வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், வரும். ஆனாலும் அதை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார், பலமாக இறங்கி அவருக்கு ஞானத்தை கொடுப்பார். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட சரீரத்தை பரிசுத்தமாக வச்சுருக்கோம். அதான் 1 Corinthians 3:17 சொல்கிறாரு இல்லையா, உங்கள் சரீரம் என்னது, அவருடைய ஆலயம். நீங்கள் அதை கெடுத்தீங்கன்னா அவர் உங்களை கெடுத்து போடுவார். ஏன்னா அவர் வந்து தங்கும் ஆலயம் அது. அப்போ நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், அம்மாவே இல்லையா? அது நாங்கள் சொல்கிறோம். இப்போ திருப்பி என்ன பண்ணுறான், அவன் பேசிக்கிட்ட போய் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். அங்கே மீண்டும் யார்கிட்ட போகிறான் பாருங்க, 4ஆம் வசனம் வாசிக்கமா, 16 நியாயாதிபதி. முதல்ல வந்து காசாவில் போகிறான். அவங்க என்ன பண்ணுறாங்க, இது பெலிஸ்தருக்கு தெரிய வரும்போது அவன் நைட்டு இருந்துட்டு காலை கண்டிப்பாக வெளியே வருவான். அப்போ என்ன பண்ணலாம், அவனை எப்படியா பிடிச்சி கொண்டுலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க. அது வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. ஆனால் அவன் அதுக்குள்ளே என்ன பண்ணுறான், நைட்டே எழுந்துச்சு அந்த ஊர் போட்டிருக்கிற கதவெல்லாம் உடச்சி அங்கே இருக்கிற மக்கள்லாம் அடித்து போட்டு தப்பிச்சு போயிடுறான். நைட்டே போயிடுறான் அவன். ஸோ அவனுக்கு மிஸ் ஆகிடுது. திருப்பியும் அவன் என்ன பண்ணுறான், அதோட அவன் தப்பிச்சிக்கலாம் இல்லையா, அங்கே போகாமல் இருக்கலாம் இல்லையா, பெருசு அவனை பிடிப்பான்னு தெரியல. திருப்பியும் என்ன பண்ணுறான், இன்னொரு பெண்ணோட ஸ்நேகம் கொண்டு மீண்டும் அங்கே போகிறான். இப்போ தான் அவனுக்கு பிரச்சனை வருது. அங்கே என்ன சொல்கிறாங்க, பெருசருக்கு படிக்கமா, 5ஆம் வசனம் லாஸ்ட்டு படிக்கமா. என்ன சொல்கிறாங்க, பெலிஸ்தர் நீ எப்படியாவது அவனை எங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்டேன்னா எத்தனை வெள்ளிக்காசு கொடுக்குறான்றாங்க, 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போன்றாங்க. சரி, அவன் ஒப்புக்கொண்டு ஃபஸ்ட்டு அவன் கூட போகும்போது அவன் கேட்குறான், உனக்கு எதில் உனக்கு பலன் இருக்குது அப்படின்றான். உன் பலன் எப்போ குறைஞ்சி போகும் அப்படின்றான். அதுக்கு என்ன சொல்கிறான் படிங்கம்மா, 7ஆம் அதிகாரம் 16:7. எப்படி சொல்கிறான், 7 அக்னிநாத் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, இந்த குதிரை காலில் வர நரம்புகள். அந்த காலத்தில் வில்லுலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த நரம்பு தான் கட்டுவாங்க. அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் எவ்வளோ இழுத்து விட்டாலும் வேகமாக போகும், அது அறாது. அது மிருகத்திலேருந்து எடுக்கிற அது ஒரு விதமான நரம்பு. ஸோ அது 7 போட்டு கட்டினா கூட அப்போ கட்டும் போது என்ன ஆகும், என்னென்னு குஞ்சு போகன்றாங்க. அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு மதுபானத்தை கொடுத்து, ரசம் சாப்பிடக்கூடாது இல்லையா, அவளை தூங்க வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த நரம்பை வச்சு கட்டிட்டு பெலிஸ்தர் வந்துட்டாங்க அப்படின்னும் போது அவன் அலறிச்சு ஏஞ்சி தப்பி போகிறான். ஆனால் இந்த வாட்டி என்ன ஆகுது, அவன் அதை அறுத்துட்டு ஓடிடுறான். ஏன், அவனுக்கு அதில் பலன் இல்லை. அவனுக்கு அங்கே இருக்க கர்த்தரோட ஆவியானவர் வந்தால் தான் அவனுக்கு அந்த பலன் இருக்குது. திருப்பி அவன் ஏமாற்றப்படுறான். 2வது வாட்டி கேட்குறான், உனக்கு வந்து உண்மையாக சொல்லி உனக்கு எதில் அது பலன் இருக்குது அப்படின்ட்டு. இந்த வாட்டி என்ன சொன்னால், புது கயிறால் என்னை கட்டினா தான் எனக்கு பலன் இருக்கும் அப்படின்றான். அதே மாதிரி அவனுக்கு மீண்டும் வருமானத்தை கொடுத்து நைட்டு தூங்க வச்சுட்டு அந்த கயிறை கட்டிட்டு பெலிஸ்தர் வராங்க அப்படின்னும் போது அவன் என்ன பண்ணுறான், ஏஞ்சி அந்த கயிறையும் அறுத்து அவன் என்ன பண்ணுறான், ஓடி போகிறான். அதை நம்ம எங்கே வாசிக்கலாம், 11ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அப்போ அந்த புது கயிறு என்ன பண்ணுறான், அவன் அறுத்துட்டு போயிடுறான். ஏன்னா அந்த அவனோட சிந்தனை எங்கே இருக்குது, அவன் முடியல தான் பலன் இருக்குது அவன் நினச்சிட்டு இருக்கான்.
ஆனால் கடவுளோட ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்தால் தான் பலன் என்பது சிம்சோனுக்கே தெரியாது. இப்போ மீண்டும் அவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு முறை கேட்குறான், அவன் ஒத்துக்கல. கடைசியாக அவன் அழுது கேட்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க, வாசிங்கம்மா 17 வாசிங்க. தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சகலங்கள் பற்றி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டுப் போகும். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னார். இவனோட தப்பான என்னென்ன, அவன் தலைமுடியில தான் அவன் பலம் இருக்கு அவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் உண்மையான பலன் எங்கே இருக்கு அவனுக்கு? ஆவியானவர் கடவுள் பலமாக அவனுக்குள்ள இறங்கும் போது தான் இருக்குது. இதே மாதிரி தான் நம்மளும் கடவுள் நமக்குள்ளே இருக்கும்போது எல்லா காரியங்களும் செய்வோம். நம்ம என்ன சொல்கிறது, ஏன் பலன்டா, நான் போனேன் அந்த அடிச்சு பிடிச்சிட்டேன், நேற்று போனேன், அப்படியே போயிட்டு ஒரு 16 மணி நேரத்தில் எல்லா ப்ரொடக்ஷனும் முடிச்சுட்டு வந்துட்டேன். கிடையாது. கடவுள் உங்களுக்கு அந்த பலனை கொடுத்தால் மாத்திரம்தான் இருக்கும். அவன் சொன்னபடி என்ன ஆகுது, அந்த பலம் முடியல கிடையாது. அந்த முடி எடுத்துட்டாங்கன்னா ஏற்கனவே முதல்ல எங்கே பண்ணிட்டான், பிணத்தோடு போயிட்டு முதல் பாவத்தை அவன் செஞ்சு வச்சுட்டான். இரண்டாவது வேசிங்களோட போயிட்டு மதுபானத்தை குடிச்சு அங்கே போயிடுச்சு. இப்போ இருக்கிற ஒரே பலன் அவனுக்கு என்ன, அந்த முடியை அவன் எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த நசரி விருது இருக்கும்போது அவன் முடியை சரிக்கக்கூடாது. இப்போ அந்த உண்மையை சொல்லிடுறான். அப்போ என்ன பண்ணுறாங்க, பெரிஸ்தர்கள் வந்து அவனுடைய முடியை மெல்லமாக சரிச்சிடுறாங்க. சரிச்சோட என்ன ஆயிடுது, படிங்கம்மா 20 படிங்கம்மா. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்னை வந்துவிட்டார்கள் என்றார். அவன் எதிரேற்று விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகியதை அறியாமல் எப்போதும் போல உதிரை போட்டு வெளியே போவேன் என்றான். என்ன பண்ணா, எப்போதும் போல உதிரை போட்டு, ஏன்னா அவனுக்கு தெரியல கர்த்தருடைய பலன் அவனை விட்டு போயிடுச்சு. இப்போ கர்த்தருடைய பலன் முடியல இருந்துச்சா இல்லை கர்த்தருடைய பலத்தில் இருந்துச்சா? அவன் நினச்சது முடியல இருக்கிறதுன்றது, நம்ம நினச்சிட்டு இருந்தது முடியல இருக்கிறது தான் இல்லை. அந்த பரிசுத்தமாய் அந்த நசரேயன் விரதம் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்குள்ளே வந்து வாசமாக இருந்து அவனை ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணியிருந்தாரு, காப்பாற்றி கொண்டு இருந்தார். முதல்ல அந்த சிங்கத்திட்ட போய் அவன் பரிசுத்த குலைச்சலாக்கிட்டான். ரெண்டாவது வேசிகளிடம் போய் என்ன பண்ணான், அந்த திராட்சரசத்தை கொடுத்து பரிசுத்த குலைச்சலாக்கிட்டான். மூணாவது முறையே ஒன்று தான் அவனுக்கு அந்த முடி இருந்தது. இப்போ அந்த முடியும் போயிட்டு இப்போ அவன் என்ன பண்ணுறாங்க, பெலிஸ்தரை அவனுக்கு அந்த வெள்ளி காசை கொடுத்துட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போயிடுறாங்க. என்ன ஆகுது, அவனுக்கு முதல்ல என்ன பண்ணுறாங்க, அவன் கண்ணை நோட்டிடுறாங்க. இப்போ அவர்கள் அந்த ஃபங்க்ஷனாக கொண்டாடுறாங்க அவனை அரெஸ்ட் பண்ணதை. கிராஜுவலாக எல்லாரும் ஒன்று கூடி பெலிஸ்தர்கள், அவன் ஒருத்தர் தான் அவனுக்கு பிரச்சனையாக இருந்தான். இப்போ அவனை தான் சிறை பிடிச்சிட்டாங்களே. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு, கெட் டுகெதர் பார்ட்டி வச்சு அவங்க கொண்டாடி கொண்டு இருக்கும்போது அந்த ராஜா சொல்கிறான், அவனை கூட்டிட்டு வா, அவனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கிண்டல் கேள்வி பண்ணலான்ட்டு அவனுக்கு கைலாக்கு போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவனை கொண்டு வராங்க. அப்போ அந்த கைலாக்கு போட்டவங்கிட்ட கேட்குறான், அப்போ எனக்கு கொஞ்சம் பக்கத்தில் அந்த தூணை பிடிச்சி நிற்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுது. ஏன்னா அவன் அந்த தூணை பிடிக்கிறதுக்காக இல்லை, அந்த தூணுடைய அளவை அவன் கண்ணோக்கிறதுக்கு. அதே மாதிரி அவன் அளவெடுக்கிறான். அவனை என்ன பண்ணுறாங்க, 2 தூணில் கட்டி போட்டுட்டு அவனை கிண்டல் கேலி பண்ணி கொண்டு இருக்கும்போது இப்போ அவன் கடவுளை வேண்டுதல் செய்கிறான். என்ன கேட்குறான் பாருங்க 28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர்களிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுள் என்று சொல்லி பலமாய் சாய்த்த அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். என்னது, அவன் இருக்கும் போது சாவடிச்சதை விட கொல்லதை விட அவன் இந்த மரண தருவாயில அநேக பெலிஸ்தர்களை அவன் என்ன பண்றான், கொண்டு போறான். இப்போ யாரோட பலன் கொடுக்குறாங்க, தேவனுடைய பலன் அங்கே அவனுக்கு வருகிறான். அன்பானவர்களே, சீரியஸாக சொல்கிறேன், கடவுள் நமக்கு ஒரு என்ன கொடுத்துருக்காரு, 10 கட்டளைகளை கொடுத்துருக்காரு. அது இயேசு சுருக்கி 2ஆக மாற்றினார். என்னென்ன மாற்றினாரு, யாராவது வாசிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37. இயேசு அவரை நோக்கி, உன் தேவனாகிய
முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் அடங்கியிருக்கிறது என்றார். என்ன சொல்றாரு? அன்பா இருக்கிறதுல என்ன ஆயிடுது? எல்லா கட்டளைகளும் சேர்ந்து விடும். இதான் அவர் செய்ய சொல்றாரு. நீ எப்படி உன்னை நேசிக்கிறியோ பிறர் அப்படி நேசி. இப்போ கடவுள்கிட்ட நீ அன்பு கூறும் பொழுது அவர் என்னென்னலாம் உனக்கு சொல்றாரோ, என்னென்னலாம் செய்ய சொல்ற, நீ செய்ய மாட்டீங்களா? சரி. உங்க அப்பா அம்மா பிடிச்சிருக்குன்னா அவங்க என்ன சொல்றா நம்ம செய்ய மாட்டோமா? அப்போ நீ முழு மனதோடு அவரோட மேல அன்பு வச்சிருந்தனா, இந்த வேதத்துல அவர் நம்ம எப்படிலாம் நடந்துக்கணும், என்னென்னலாம் நம்ம செய்ய சொல்லும் பொழுது, அப்படி நடக்கும் பொழுது அவர் மேல நம்ம அன்பு வைக்கும் பொழுது, இரண்டாவது நீ எப்படி உன்னை நேசிக்கிற, யாராவது அடிச்சா எனக்கு வலிக்கும்ல, கோபப்பட மாட்டேன். அப்போ அதே மாதிரி தான் பிறரை என்ன பண்ண போதோ, ஹர்ட் பண்ண போதோ, இல்லை அவங்களை பேசக்கூடாது என்பதை அங்கே நினைக்க. ஸோ நமக்கு கொடுக்குற மெயினான இது என்ன? இன்னைக்கு பிரதர் சொன்னது தான், நம்மளுக்கு என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், நீங்கள் அவங்கள அன்பு செலுத்துங்கன்னா வாச்செல்லாம் அப்படிலாம் கிடையாது, விட்டுருங்க. அவனுக்காக நீங்கள் என்ன ஜெபிக்கணுமோ ஜெபிங்க, மனசார கூட அவனுக்கு என்ன நினைக்காதீங்க, நீங்கள் நினைக்காது. இதுதான் அவர் கேட்குற கட்டளை. இதை நீங்கள் செய்யுங்க. கடவுள் எப்படி சிம்சோனுக்குள்ள பலமாக இறங்கி அவனை வழி நடத்தினாரோ அதே போல் என்ன பண்ணுவார், உங்களுக்குள்ள இறங்கி அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஸோ இப்போ சிம்சோனுக்கும் இயேசுக்குள்ள உள்ள ஒற்றுமைகளை சொல்கிறேன். இயேசு இருப்பதை யார் சொல்றார்? தேவதூதர்கள் மரியாதையிடம் வந்து சொல்லுகிறார்கள். சிம்சோன் பிறக்கிறதையும் தேவதூதர்கள் யாரிடம்? தாயிடம் வந்து சொல்லுகிறார்கள். சிம்சோனுக்கு தேவன் அவரோடு பலமா இறங்கி எப்பெல்லாம் அவன் காரியம் செய்ய வேண்டிய இருந்ததோ அப்போ அவனுக்கு பலத்தை கொடுத்து அவன் எல்லாத்தையும் அற்புதங்களாக சகல பலத்தோடு சேர்ந்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பலத்தை அவர் பிறக்கும் போது என்ன பண்ணிட்டாரு? அவர் அதிகாரமாய் கொடுத்துட்டார். அதனால தான் அவர் நிறைய அற்புதங்களை செய்து சுத்தி தெரிந்தார். இயேசுவை காட்டி கொடுத்தவனுக்கு எத்தனை வெள்ளி காசு கொடுத்தாங்க? 30 வெள்ளி காசு கொடுத்தாங்க. இவனை காட்டி கொடுத்ததுக்கு 1300 வெள்ளி காசு. இவன் மறுத்தது நிமித்தமாக எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? இஸ்ரவேல் மக்களே அங்கே விடுதலையாக்கப்பட்டார்கள் இல்லையா? அவன் மறுத்தது நிமித்தம் தானே அங்கே எல்லாரும் கொன்று போட்டு ஜெயிக்கிறான். இஸ்ரவேலுக்கு அங்கே விடுதலை வருகிறது. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்ம மீறுதலுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டதுனால நமக்கு இங்கே ரட்சிப்பார். இதுதான் இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த மீண்டும் சொல்கிறேன், தேவன் நம்ம கொடுக்குற வார்த்தைகளை நம்ம பலமாக பிடிச்சிக்கிட்டு அது கீழ்ப்படைஞ்சு நடக்கும் பொழுது அவர் எங்கேயும் போக மாட்டார், நம்ம கூட தான் இருப்பார், நம்மளை வாசம் பண்ணுவார். பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்றதுக்கான ஞானங்களை தந்து பலத்தை தந்து உங்களை கிருபையால் அவர் வழி நடத்துவார். எனக்கு தேவன் நிச்சயமாக உங்கள் மத்தியில் பேசியிருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். தலையை தாக்கும் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகவலே கேட்காதே சப்பா மீண்டும் எங்கள் மத்தியிலே தகப்பனே உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு அந்த கிருபைக்காக நன்றி. சிக்ஷனை கொடுத்து நீர் பேசினீர் அப்பா, உங்களுடைய பலத்தை கொடுத்து நீர் சொன்னீர், உங்களுடைய விசுவாசத்தை கொடுத்து சொன்னீர், உங்களுடைய நியாயத்தீர்ப்பை கொடுத்து சொன்னீர். இவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிற கட்டளைகளை அவர் மீறாதபடிக்கு எச்சரிப்பாக இருக்கும்படிக்காக இவர்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் இவர்களோடு இருந்து தகப்பனே நீர் தர பலத்தினால் அவள் இன்னும் பலமாய் ஓடி காரியங்களை செய்ய உதவி செய்ய. இந்த வெயில் காலத்தில் இவங்களுக்கு ஏற்படுகிற எந்த சரீர பலவீனங்களும் அவங்களை தொடாத வந்து பாதுகாத்து கொண்டு நீங்கள் அன்னைக்கு எப்படி அப்பா இஸ்ரவேல் மக்களுக்கு மேக ஸ்தம்பமாக இருந்தீரோ அப்படியே வண்ணமாக இந்த வெயில் காலத்தில் இவர்களுக்கு மேக ஸ்தம்பமாக இருந்து இவர்களை பலப்படுத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைங்க லீவ் காலத்தில் இருக்கும் போது எந்த சரீர பலவீனங்களும் அவர்களை தொடாதவண்ணும் இவர்களை பாதுகாத்துக்கணும். இந்த மே மாதத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் பொறுப்படுத்திக் கொண்டு தகப்பனே நாங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் அது நிலமாய் நடக்க இந்த புறஜாதியர் மத்தியில் நாங்கள் உங்கள் மத்தியில் சாட்சியாக நிற்க நீங்கள் உதவி செய்யுங்க. அப்போ இந்த நடத்துல திருச்சபை நடத்துகிற சத்தீஸ்வரத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எந்த சத்துருடைய போராட்டங்களும் வன்பன் பொறாமை ஆவியும் அவரை தொடாதவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர் உறுதுணையாக இருக்கிற சிஸ்டரை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்க நீங்கள் இருக்காங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொண்டு பலமாய் நீர் வழிநடத்த வேண்டும் என்று மீட்பெறும் அன்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ளதான பிதாவே.